Good morning, students. Today we learn about Introduction to Hypertext Preprocessor, Chapter 4. It's a new paper for you because this is a scripting language. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் லாஸ்ட் இயரில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பற்றி என்ன HTML தென் ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். பட் இந்த PHP ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இது பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேக் எண்ட் சர்வர் சைட் அதுதான். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் 2 டைப்ஸ் இருக்குது, சர்வர் சைடு அண்ட் கிளைண்ட் சைடு. ஸோ கிளைண்ட் சைடு தான் நம்ம படித்தது HTML ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த இதெல்லாம். இது வந்து சர்வர் சைடு. அது என்ன கிளைண்ட் சைடு சர்வர் சைடு அப்படின்னா, கிளைண்ட் சைடு அப்படிங்கிறது நம்ம வெப் பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம HTML டிசைன். அதாவது HTML பர்பஸ் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார் வெப் டிசைனிங் பர்பஸ். நம்ம என்னோட வெப் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம HTML நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த PHP பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சர்வர் சைட் எப்படி வந்து டேட்டா பேஸ்லேருந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறது, எப்படி போய் அந்த இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம எப்படி SQL படித்தோம், SQL படிக்கும்போது SQL இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். அதுவும் என்னது, டேட்டா பேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகும். ஸோ SQL ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது சர்வர் சைட் தான். இதுவும் PHPயும் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஸோ சர்வர் சைடுங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது, உள்ளே என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பட் நான் கிளைண்ட் சைடு அப்படிங்கும்போது நான் யூசர் என்னோடய வெப் பேஜ் எப்படி இருக்கணும் டிசைன் பண்ண முடியும், என்ன மாதிரியான ஃபங்க்ஷனிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் டிசைன் பண்ண முடியும். பட் சர்வர் வந்து நான் போய் இன்டெப்த்தாக எப்படி ஒர்க் ஆகுது மிஷின் அப்படின்றத நான் பார்க்க முடியாது. ஸோ இதான் இது 2 டிஃப்ரென்ஷியேஷன் இது தான். ஸோ PHP பற்றி பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 அப் டு 9 லெசன் வரைக்கும் நம்ம PHP பற்றி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, PHPயோட ஃபங்க்ஷன் என்ன, எப்படி வந்து நான் கோடிங் எழுதணும், அண்ட் தென் கண்டிஷனல் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த PHPக்கும் அப்ளிகபிள் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்: to understand the importance of web application, to know the server-side scripting language, to know the features of PHP, to know the basics of web development process, to understand web server installation and configurations. ஸோ என்ன மாதிரியான வெப் அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் PHPயோட ஃப்யூச்சர் என்ன, வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அண்ட் தென் எப்படி வெப் சர்வரை இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த லெசனில் நான் லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் PHP. ஸோ PHPயோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா என்னது, ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஸோ இன்டர்நெட் அண்ட் வெப்-பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிஸ்னஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்டர்நெட் இப்போ நவடே அட் ப்ரெசண்ட் என்ன சொல்லியிருக்கிறோம், இன்டர்நெட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வித்தவுட் இன்டர்நெட் வி கான் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லாமே என்னது, இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் அ பாசிபிள். இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது வெப் பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஆமாவா? ஸோ ஆன்லைன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் நான் ஆன்லைனில் ஆக்சஸ் பண்ண முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதான் ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு இப்போ ஆன்லைன் மூலிமா நிறைய என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போது ஆன்லைனில் போய் நிறைய இருக்குல்ல வெப்சைட்ஸு, GoDaddy's அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவேன், என்னோடய
பிஸ்னஸ் நான் போய் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ என்ன ஆகும், நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் பே பண்ண போகிறோம். ஸோ நோன் பர்சன் அன்னோன் பர்சன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதான் இந்த இன்டர்நெட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு என்ன அதனால் என்னோடய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். இதுதான். ஸோ 2 decades பேக் ஃபேமஸ் குவைட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இஃப் யுவர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் நாட் ஆன் த இன்டர்நெட் தென் யுவர் பிஸ்னஸ் வில் பி அவுட் ஆஃப் பிஸ்னஸ் கான்டெஸ்ட். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, பில் கேட்ஸ். யார் அவங்க, ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஸோ அவங்களுக்கு தெரியும், பிகாஸ் ஆஃப் என்னது, இவங்க தான் ஒரு சிஸ்டம் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க, டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட அப் அண்ட் டவுன்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ த வெப் பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் என்ஷோர் த சக்ஸஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் இன் ரியல் வேர்ல்டு காம்படிஷன்ஸ். ஸோ வெப் பேஸ்டுங்கும் போது என்னக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் எந்த ஒரு கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆகியிருந்தாலுமே கூட. The legacy programming languages did not meet the expectations of latest internet concept and executions. லீகசி அப்படிங்கும்போது இங்கே வந்து ப்ரோக்ராமிங், அதாவது சோர்ஸ் கோட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. C++, அந்த மாதிரி லாங்குவேஜஸ் அதுதான் ப்ரோக்ராமிங். அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறது, ஒரு க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த சர்வர், அதனால் இது எதுவும் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன் இயர்லியர் 1990s பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பெர்னர்ஸ்-லீ இன்ட்ரடியூஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் வேர்ல்டு வைட் வெப் WWW. ஸோ டிம் பெர்னர்ஸ்-லீ அங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அவங்க யார் அப்படின்னா இன்டர்நெட்டை வந்து இன்டர்நெட் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தான். நம்ம லாஸ்ட்டாக HTML இதை படிச்சிருக்கோம். These concepts required a new set of programming languages over the network communications. These programming languages are recently called web scripting languages. So in the World Wide Web, இந்த இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த www. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுவோம். ஸோ இது வந்து நியூ செட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The web scripting languages has many policies which easy to handle and solve the critical business problems around the world. ஸோ வெப் பேஸ்டுங்கிறத இப்போது நான் வீட்டிலேருந்து நான் என்னோடய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நெட் எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ கிரிட்டிக்கலான விஷயமா இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். In later 1990s, many web scripting languages was introduced to support the internet online business. ஸோ இதே PHP மாதிரியே நிறைய வெப்சைட் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா ASP.NET, JavaScript. ஸோ இதெல்லாமே தான் இதோட அனதர் web scripting languages. So PHP is one of the most widely used and recognizable technologies in use of the internet. Originally, PHP stood for Personal Home Page. Through more recently, it has been changed to stand for PHP. ஸோ பிஹெச்பியோட எக்ஸ்பேண்ட் எப்படி இருந்ததுன்னா பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு தான் இருந்தது. பட் நவடேஸ் எப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா hypertext preprocessor. However, no matter what is called, PHP is a fundamental part of any dynamic web page. Dynamic அப்படின்னால நமக்கு தெரியும் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சபிள். பட் ஸ்டாட்டிக் நம்ம HTML பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்காக இருக்கும். பிகாஸ் அந்த வெப்பேஜ் நம்ம டெவலப் பண்ண வெப்பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற டைனமிக் அப்படிங்கும்போது சேஞ்சபிள். ஸோ நம்ம வெப்பேஜ் ஒன்று ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இட் கேன் நாட் பி சேஞ்ச். ஸோ அதுதான் ஸ்டாட்டிக். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும். பட் PHP பொறுத்த வரைக்கும் இது என்னது டைனமிக். ஸோ PHP அப்படின்னா என்ன, hypertext preprocessor is one of the important server-side web and general-purpose scripting languages invented by
Rasmus Lundford in 1994. ஸோ இந்த PHP அது யார் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் சர்வர் சைட் லாங்குவேஜஸ் சொல்லியிருக்கிறவங்க. ஸோ இது யார் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ராஸ்மஸ் லாட்ஃபோர்ட். எந்த இயர்னு 1994 அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இங்கே ஓப்பன் சோர்ஸ்னு வந்திருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், இட்ஸ் அ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நமக்கு எப்படி இருக்கும், ஆன்லைனில் போய் நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஓப்பன் சோர்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஓஎஸ்லாம் பண்ணியிருக்கோம், யூனெக்ஸ் லினக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறது என்னதுன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இட் கேன் ஈஸிலி எம்பெடட் வித் HTML அண்ட் அதர் client side scripting languages like CSS and JavaScript. ஸோ இது வந்து கிளைண்ட் சைட் லாங்குவேஜோட அதோட எம்பிங் அதாவது மெர்ஜ் பண்ணிக்க முடியும், ஈஸியாக பண்ண முடியுது. என்ன மாதிரினா CSS கேஸ்கேடிங் படிச்சிருக்கோம் இல்லையா, கேஸ்கேடிங் அண்ட் ஜாவாஸ்கிரிப்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ கிரியேட்ஸ் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ் இன் த ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இன்ட்ராக்டிவ் அப்படிங்கும்போது என்னென்னா அட் ப்ரெசென்ட் நீங்களும் பேச முடியும், என்னாலையும் பேச முடியும். இதுதான் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக்னா சேஞ்சபிள், இன்ட்ராக்டிவ் அப்படிங்கும்போது அட் ப்ரெசென்ட் ரெண்டு பேராலையுமே கேப்பபிள் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அதுதான் இன்ட்ராக்டிவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அந்த வெப் பேஜ் இந்த வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் முடியும் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ காம்படிட்டர் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஃபார் அதர் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் ASP அண்ட் JSP. ASPனா நம்ம சொன்னோம் ஆக்டிவ் சர்வர் பேஜ். அந்த ASP என்ன சொல்லுவாங்க, அனதர் நேம் என்ன அப்படின்னா .NET அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ .NETனாலும் ஒன்று தான், ASPனாலும் ஒன்று தான். ஸோ அண்ட் ஆல்சோ ஜாவா சர்வர் பேஜ். Recent statistics of server-side scripting languages usage depict that 78.9% of websites are developed by PHP scripting languages. ஸோ வெப்சைட் இந்த PHP லாங்குவேஜ் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு வெப் சர்வர் வேணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட PHP ரன் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம PHP தான் என்னது ஃபஸ்ட்டு ரேட்டிங்கில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லாங்க Perl, Cold Fusion, JavaScript, Python, Scala, Ruby, static files, Java, ASP.NET, PHP. ஸோ இது எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். இந்த இதில் நம்ம PHPங்கிறது ஹை பீப்புள்ஸால் அக்செப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் கீழே உள்ள இந்த தான் வேரியஸ் சர்வர் சைடு அப்படிங்கும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. PHP scripting languages can be executed via interpreter which is installed in the web servers or CGI. இன்டர்பிரிட்டர்னால் நமக்கு தெரியும் என்ன அப்படிங்கும்போது அந்த கோடிங்கை நமக்கு லைன் பை லைனாக செக் பண்ணும். ஸோ கம்பைலருக்கும் C++ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் கம்பைலர் அதை பேஸ் பண்ணி தான் அது ரன் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எரர் செக் பண்ணுவோம், எரர் கோடிங் செக் பண்ணுவோம். ஸோ எரர் செக் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் அரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவராலாக மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடும். பட் நம்ம PHP இன்டர்பிரிட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த லைனில் நமக்கு எரர் இருக்குது அப்படிங்கிறது அது கரெக்டாக ஸ்பெசிஃபிக் பண்ணி காமிக்கும். ஸோ அதான் இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். கம்பைலர் அப்படின்னா ஹோல் ப்ரோக்ராமாக செக் பண்ணும், பட் இன்டர்பிரிட்டர் அப்படிங்கும்போது லைன் பை லைன் கோடிங்கை நமக்கு செக் பண்ணும். The most of the web servers such as Apache, Tomcat, Microsoft IIS supports the PHP interpreter module. ஸோ இந்த CGI, IIS இந்த மாதிரி அப்ரிவேஷனோட வரும்போது ASP, JSP இது எல்லாமே நீங்கள் ஒன் வேர்டாக கன்வெர்ட் ஆகலாம். மேபி 2 மார்க்ஸாக கூட கேட்கலாம். ஒரு 4 CSS, ASP இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸாக கூட கேட்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அதை படிச்சுக்கோங்க, லைன் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. கிளியரா?
PHP is an open source community development initiation. It has many versions to ensure quality and ease of web development activities. The current version of PHP 7.3 is released by the official team on 30th November 2017. ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த பிகாஸ் ஆஃப் என்னது இது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால பிஹெச்பியை மேக்ஸிமம் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இது வந்து குவாலிட்டியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் சொல்லிக்கிறாங்க. இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னா PHP 7.3 என்ன இயருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2017 நவம்பர் 30th ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தென் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், கிளைண்ட்னா நான், அதாவது யூசர், அவங்க தான் கிளைண்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட்டு கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்புட் கொடுக்குறேன், A+B = அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். வாட் எவர் மேபி நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், ரெக்வெஸ்ட்டாக கொடுக்குறேன் உள்ள சிஸ்டம்க்கு. அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ரெண்டு நம்பரையும் CPU போய் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும் இல்லையா. ப்ராசஸ் பண்ணி ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி நான் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேங்க, ப்ளஸ்ஸு. ஸோ அரித்மெட்டிக் சிம்பிள் கொடுத்துருக்கனால இங்கே அடிஷன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணும், என்னோட ஒரு வேல்யூவை எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டுக்கு அது எனக்கு என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இதுதான் கிளைண்ட் சர்வர். நான் வந்து கிளைண்ட்டு, கம்ப்யூட்டர் வந்து சர்வராக எனக்கு ஒர்க் பண்ணி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எனக்கு அது கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பேசிக்கு. இதே மாதிரி தான் இது வந்து சின்னதாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் இதே மாதிரி நிறைய நடக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றுமே இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது ரெக்வஸ்ட் தான். கூகுள்கிட்ட போய் வெப் ப்ரௌசரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், எனக்கு இதை சர்ச் பண்ணி கொடுங்க. சர்ச்சில் போய் நம்ம டைப் பண்ணுறோம். ஓகேவா? அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதுக்கான ஆன்சர் எனக்கு கொடுத்துருதா. ஸோ என்ன பண்ணுறோம், நான் ரெக்வெஸ்ட்டாக கொடுக்குறேன், எனக்கு அது என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணிடுது. ஸோ இதுதான் கிளைண்ட் சர்வரோட பேசிக் ஒர்க்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த எவாலுவேஷன் ஆஃப் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், வேரியஸ் கிரிட்டிக்கல் நெட்வொர்க்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆர் கெட்டிங் ரிசால்வ்டு பை கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். ஸோ நிறைய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, ரொம்ப கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் ஈஸியாக ரிசால்வ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இன்ட்ரடியூஸ் அப்ளிகேஷன் ஷேரிங் மெக்கானிசம் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் ஓவர் த நெட்வொர்க். அதாவது இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட். இன்டர்நெட்னா என்னது, எனக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ஓவரால் வேர்ல்டு. பட் இன்ட்ராநெட் அப்படிங்கும்போது பர்டிகுலர் ஏரியாவாக இருக்கலாம், ஒரு கேம்பஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் இன்ட்ராநெட்டு. ஸோ இது இந்த மாதிரி இடத்துலையும் எனக்கு என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர்லேயும் எனக்கு இந்த நெட்வொர்க்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியுது, கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் வந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன் 1990s இன்டர்நெட் வாஸ் எமர்ஜிங் இன் தி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃபீல்டு. ஆமாவா? www எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 1990s தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நெட் இம்ப்ளைஸ் தட் த அப்ளிகேஷன் இஸ் ஷேர்ட் பை மோர் தென் ஒன் ஹார்ட்வேர், எய்தர் இட் குட் பி அ சர்வர் ஆர் அ கிளைண்ட் மிஷின். மோர் தென் பீப்புள்ஸ்க்கு என்னால் என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, கிளைண்ட்டை வந்து ரெக்வெஸ்ட்டாக கொடுக்கும்போது எல்லா இடத்துலேருந்தும் எல்லாருமே எனக்கு அக்சஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட்டுங்கிறது காமனு. ஸோ இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், எல்லா இடத்துலேருந்து எல்லா கிளைண்ட்டுமே என்ன பண்ணுவாங்க, அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவோம், அந்த சர்வரை ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த சர்வர் இஸ் a high performance hardware machine. It could run more than one application concurrently. சொன்னோம் இல்லையா லாஸ்ட்டாக, இப்போது மோர் தென் ஒன் பீப்புள், அதாவது கன்கரண்ட்லாம் என்ன பண்ணுது, நான் எனக்கு ஒன்று ஆன்சர் கொடுத்தா அடுத்த செகண்ட் அதுக்கு ஆன்சர். ஸோ இது கன்கரண்ட் ப்ராசஸ் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்குது. த கிளைண்ட் இஸ் a separate hardware machine which is connected with server in the network. கிளைண்ட் நம்ம அது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க,
ஒரு நெட்வொர்க்கோட அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இன்டர்நெட்டாக இருக்கலாம், இன்ட்ராநெட்டாக இருக்கலாம். இட் குட் send the request and receive the response from the server hardware. The server and client also called as a server provider and server requester respectively. ஸோ சர்வருங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, தென் கிளைண்ட் அப்படிங்கிறது ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. இதில் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் 3 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர் அண்ட் மல்டி ஆர் 3 ஆர் என் டயர் ஆர்கிடெக்சர். என் அப்படின்னாலே அதுக்கு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. எத்தனை நம்பர் வேணால் நான் பண்ணிக்கலாம், அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபினிட்டின்னு கூட சொல்ல முடியாது அந்த இடத்துல, பிகாஸ் இன்ஃபினிட்டிக்கு எண்டே கிடையாது. பட் எண்ணுக்கு வந்து எண்ட் இருக்குது. அது 10ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க என். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் த சர்வர் அக்சஸ் பை கிளைண்ட். The client application runs inside the server machine itself. This acts as a single layer interaction as in figure. ஸோ அந்த ஃபிகர் பாருங்கள் 4.3ல் கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்று இருக்குது, இந்த 3 இருக்குது. கிளைண்ட் கம்ப்யூட்டர் ஃபைல் சர்வர் ஒன்று இருக்குது. அதாவது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இண்டிவிஜுவலாக பிசி யூஸ் பண்ணுவோம், ஆமாவா? ஸோ அந்த பிசியில் என்ன பண்ணுவோம், நிறைய டேட்டா பேஸ் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஒரு டேட்டா பேஸ் ஒரு என்னோடய பேக்கப்ஸ் நிறைய வச்சுருப்பேன். என்னோடய ஃபோட்டோஸாக இருக்கலாம், எனக்கு பிடிச்ச சாங்ஸாக இருக்கலாம், எனக்கு பிடிச்ச வீடியோஸு. ஸோ இது மாதிரி நிறைய மூவிஸு, அப்புறம் தென் நிறைய மெமரபிள்ஸ் நமக்கு இருக்கும். எனக்கு தேவையான டேட்டாஸு, டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணலாம், நான் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பேக்கப்பாக எடுத்து ஒரு டேட்டா பேஸில் வச்சுருக்குறோம். அப்படிங்கும்போது நான் தேவைப்படும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். என்னோடய கம்ப்யூட்டரில் இன்புட்டாக கொடுக்குறேன். என்னோடய கிளைண்ட் வந்து நான் கிளைண்ட்டு யூசர், நான் என்ன பண்ணுறேன், ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் என்னோடய கம்ப்யூட்டருக்கு. அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த சர்வர் அந்த இண்டிவிஜுவல் பிசியில் இருக்கிற டேட்டாவை எடுத்து எனக்கு என்ன கொடுக்கும், நான் ரெக்வெஸ்ட்க்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது these architecture is used for the server accessed by client as 2 layer interactions such as a client layer in tier 1 and server layer in tier 2. அங்கே கொடுத்துருக்காங்களா நம்ம பிக்சரில் கிளைண்ட் டயர் அண்ட் டேட்டாபேஸ் டயர். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல், காலேஜஸ், கம்பெனிஸ் அப்படிங்கும்போது பெரிய நம்ம இப்போ காலேஜஸ் போகும்போது ஒரு லேப் இருக்கும். அந்த லேபில் எப்படியும் ஒரு அரௌண்டு 50 மினிமம் 50ஆவது என்ன இருக்கும், சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த 50 சிஸ்டம்ஸ்க்கும் ஒரு பெரிய பேக்கப்புக்கு சர்வர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சர்வரில் எல்லா டேட்டாஸும், அதாவது ஒரு சிஸ்டமில் இருக்கிறது இல்லாமல் எல்லா சிஸ்டமில் இருக்கிற டேட்டாவும் பேக்கப் எடுத்து வச்சுக்கும். ஸோ பேக்கப் எடுத்து வச்சுக்க போகும்போது நான் ஏதாவது ஒரு கிளைண்ட், இப்போ வந்து நிறைய பிசியில் உட்காந்துருப்போம். ஸோ நிறைய பிசியில் அந்த கிளைண்ட் சைடில் எத்தனை யூசர் உட்காந்துருப்பீங்க, அந்த யூசரில் இருக்கும்போது ஸோ நீங்கள் வந்து ஒரு டயர் கிளைண்ட் எல்லா சிஸ்டமும் ஒரு சைடு, தென் அந்த பெரிய சர்வர் இருக்குது இல்லையா, அந்த சர்வர் வந்து ஒரு சைடு. ஸோ எனக்கு கிளைண்ட்டுக்கு கேட்குற ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸை அந்த சர்வர் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும் இல்லையா. ஸோ அதுதான் 2 டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. தென் மல்டி டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளோட இன்டர்நெட்டை சொல்லலாம். இன்டர்நெட்டுங்கும் போது வேர்ல்டு வைடு. ஸோ எத்தனை கம்ப்யூட்டர் அதுக்கான பெரிய சர்வராக இருக்கும் இல்லையா, பேக்கப் எவ்வளோ பெரிய பேக்கப் தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது நோன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும், எனக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மல்டி டயர் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் த சர்வர் accessed by the client through more than one layer interaction. நாங்கள் சொல்லிட்டாங்கல்ல, நிறைய பேர் ஒரு நேரத்தில் எவ்வளோ பேர் வேணால் இன்ட்ராக்ட் பண்ணலாம். த ப்ரோக்ராமர் could decide the account of business logic layers according the software requirement that
That is the reason for this model, also known multi-tier architecture. Most of the server-side script languages are working on any on the client-server architecture model. Web server is the software which is running in the server hardware. It take the responsibilities for compilations and execution of server-side scripting languages. ஸோ இந்த மல்டிடயர் ஆர்கிடெக்சர் தான் நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அந்த மல்டிடயர் ஆர்கிடெக்சருக்கு. இப்போ 12th 10th ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், காமனாக 11th கூட போடுறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம். அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் ஒவ்வொரு நேமுக்கான என்ன சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, சிஸ்டமில் அப்லோட் பண்ணி அதை ஒரு டேட்டாபேஸாக நம்ம வந்து வச்சுருப்போம். இப்போ நான் வந்து என்னோடய ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா எனக்கான யூனிக் ரிஜிஸ்டர் நம்பரை நான் என்ன பண்ணுவேன், சிஸ்டமில் கொடுப்பேன். சிஸ்டமில் கொடுத்த பிறகு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இதுதானது கிளைண்ட்டோட ரெக்வெஸ்ட்டு. அதுக்கான ரெக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், சர்வரு நேராக எடுத்துகிட்டு போய் அந்த டேட்டாபேஸ் கிட்ட கேட்கும். நான் இந்த மாதிரி கேட்கும்போது அது கரெக்டான இதுக்கும் அதுக்கான மேட்சிங் என்னோட யூனிக் ஐடியும் டேட்டாபேஸில் இருக்கிற யூனிக் ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணிவிட்டு அதை எனக்கு ரெஸ்பான்ஸாக கொண்டு வந்து சிஸ்டமில் வியூ பண்ணும். ஸோ இதுதான் மல்டி டயர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் எழுதியிருப்போம். ஸோ எத்தனையோ பேர் வேணால் அட் அ டைமில் என்ன பண்ணலாம், எல்லாருமே ஒரு நேரத்தில் அக்சஸ் பண்ணும். ஸோ அப்போ தான் சில நேரத்தில் என்ன ஆகிடும், சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மொபைல் என்ன தான் நம்ம பிசியாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதுக்கும் ஓரளவு தானே நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஓவராக போர்டன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அதெல்லாம் டாலரேட் பண்ண முடியாது. என்ன தான் நம்ம பேக்கப்பை வச்சுருந்தாலும் என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணாலுமே கூட. ஸோ இட்ஸ் அ ஃபேக்ட் ஆர் பேசிக். ஸோ இதுதான் நம்ம சொல்லுவாங்க. ஸோ மல்டி-லேயர் ஆர்கிடெக்சர். தென் server-side scripting languages. Web scripting languages are classified into two types, client-side and server-side. நம்ம சொன்னது scripting languages. PHP is completely different from client-side scripting languages like JavaScript. The PHP code entirely executes on web server, which is installed in the remote machine, and it is generating HTML code which is sent to the user. ஸோ இந்த பிஹெச்பி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன சொன்னேன், நான் வெப் சர்வர் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ வெப் சர்வர் வேறு, வெப் ப்ரௌசர் வேறு, வெப் பேஜ் வேறு. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை முதல்ல லைட்டாக கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ வெப் சர்வர் வேணும் அப்படின்னா நான் என்ன ஆகும், அது வெப் சர்வர் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், என்னோடய பிஹெச்பி ரன் பண்ண முடியும். The user receive the HTML code and see the website content via internet browser in the computer or laptop. நம்ம HTML கோடை நம்ம கொடுத்த பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம இன்டர்நெட் அப்படிங்கும்போது ப்ரௌசரில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அவுட்புட்டை அதில் வியூ பண்ணுவோம். அதுதான் சொல்கிறேன். In browser in the computer. PHP also support OOPS concept. It is applicable to implement all OOPS features such as a class, object and inheritance, etc. This action is shown in figure 4.6. இந்த PHP OOPS கான்செப்டை அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுது. அந்த ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன மேடம் அப்படின்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++ன்னு சொல்லுவோம். அந்த C++ தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. சியோட அட்வான்டேஜ் தான் இந்த C++. சியோவில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த C++ல் ஒர்க் ஆகும். இதோட சியோட அட்வான்ஸ் அப்டேட் வேர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க C++. ஸோ சிக்கும் C++க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, சியில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பட் இங்கே வந்து நான் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனை ஒரு கிளாஸ்க்குள்ளே ரன் பண்ண முடியும். அதுதான் இந்த சிக்கும் இல்லை C++க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது சின்ன சின்ன ப்ரோக்ராம், அதுதான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க.
ஒரு பெரிய ப்ரோக்ராமை குட்டி குட்டியாக டிவைட் பண்ணிக்குவாங்க, அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்போம். அந்த நேமை அந்த மெயின் கிளாஸில் கால் பண்ணினேன் அப்படின்னா என் ப்ரோக்ராம் ரன் ஆகும். இதுதான் ஊப்ஸ் கான்செப்ட். இதில் கிளாஸ் அப்படிங்கிறது அந்த அந்த ப்ரோக்ராமோட நேம், அதான் கிளாஸ். அண்ட் தென் ஆப்ஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் த டேட்டா. அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கும்போது மோஸ்ட் ஒன் ஆஃப் த ஃப்யூச்சர் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்க முடியும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நான் மறுபடியும் கோடிங் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நேமில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கிறேனோ அது என்ன ஆகும், அந்த கோடிங் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அதை பார்த்துருக்காங்க. வெப் ப்ரௌசர் HTTP ரெக்வெஸ்ட் கொடுத்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, HTTP அப்படின்றது. இது பற்றின நெட்வொர்க் லெசன்ஸில் உங்களுக்கே வருது, நெட்வொர்க் லெசன்ஸு. அந்த லெசன்ஸில் நம்ம ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் பற்றியுமே பார்க்க போகிறோம். ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கும்போது செட் ஆஃப் ரூல்ஸ், அதுதான் கண்டிஷன்ஸ். என்னோடய ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு, என் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுறதுக்கு சர்டைன் கண்டிஷன்ஸ் இதை தான் நான் ஃபாலோ பண்ணணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் என்னோடய ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதுதான் அந்த ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க, வே. ஸோ HTTP ரெக்வெஸ்ட் கொடுக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுது, இந்த PHP ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த லெசன் இன்னையோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.